நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளி வாசலிலே மிம்பர் படியிலே நின்று கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல ஹன்னல் ஜிது, அதாவது ஒரு குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சத்தம், முணுங்கல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேம்பி தேம்பி அழுகுது. குழந்தையே இல்ல, அழுகை குரல் மட்டும் சஹாபாக்களுடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நபி அவர்களும் பார்க்கிறார்கள், ஒரு சத்தம் கேட்கிறது என்பதாக நினைத்து கொண்டு உடனே மிம்பர் படியை விட்டு இறங்குகிறார்கள். பார்த்தால் ஒரு ஓரத்திலே ஒரு அழுகுரல் கேட்கிறது. அங்கு அழுகுரல் கேட்கிறது. அங்கு மனிதர்களும் இல்லை, குழந்தையும் இல்லை, யாருமே இல்லை, மனிதன் இல்லை, மரம்தான் இருந்தது. பக்கத்துல போய் பார்க்கிறாங்க, அந்த மரக்கட்டை தேம்பி தேம்பி அழுது. நபி அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய முபாரக்கான அந்த கைய அதனுடைய தலையில வச்சு அப்படியே தடவுறாங்க. தடவுன உடனே அழுகை சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, முணுங்கல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. குழந்தையை தொட்டு தான் அந்த அழுகை நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனால் மரத்தை தொட்டும் கூட காரூண்ய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழுத மரக்கட்டையை அழுகை நிப்பாட்டினாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், நாயகமே என்ன நடக்கிறது இங்கே, என்ன நடக்கிறது என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தனை நாள் மிம்பர் படி வருவதற்கு முன்பாக இந்த மரக்கட்டையை ஊனிக்கொண்டுதான் நான் மிம்பர் படி நினைத்து நான் பயான் செய்து கொண்டிருந்தேன். அந்த மிம்பர் படி இப்பொழுது ஓரம் சென்று விட்டது, புதிய மிம்பர் படி வந்திருக்கிறது அல்லவா, ஆகையினால் அதை நினைத்து அது அழுகிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, லவ் லம் அஹ்தவின்ஹு நான் மட்டும் அந்த மரக்கட்டைக்கு அருகில போய் அந்த குழந்தையை தடவுற மாதிரி தடவல வச்சுக்குங்களேன், அது மறுமை நாள் வரை, கியாம நாள் வரை அது அழுது கொண்டே இருக்கும். அதன் சத்தங்களை எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருப்பீர். நான் மட்டும் செல்லவில்லை என்றால், எனவே நான் சென்று அதனுடைய துக்கத்தை, அதனுடைய கஷ்டத்தை நான் நீக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எப்படிப்பட்ட நேசம் பாருங்களேன். மரக்கட்ட அழுதது, மிம்பர் படி அழுதது, நபியை நினைத்து, நபியின் பிரிவை. இத்தனை நாள் என் மேலதான் நீங்க நின்னீங்க, என்னதான நீங்க சுமந்தீங்க, உங்க நாதான சுமந்த, இப்ப நீங்க இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி அந்த மரக்கட்ட குழந்தை போல அழுகுது. இப்படிப்பட்ட அன்பை பார்த்தீங்களா? ஆனால் மரம் அழுதது நாம் என்று அழப் போகிறோம் அந்த மாணவியை நினைத்து.